ஆல்டிஎம்மில் கெர்பர் ஃபைல் ஜென்ரேட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ கெர்பர் ஃபைல் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு பிசிபி டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கணும். கெர்பர் ஃபைல் அப்படின்றது ஒரு டிசைனோடைய கம்ப்ளீட் ப்ராசஸ் ஃபினிஷ் பண்ண அப்புறம் நம்ம அந்த ஃபைலை மேனுஃபேக்சரிங்க்கு சென்ட் பண்ணுவோம். அவங்க நமக்கு அது ஒரு போர்டாக கன்வெர்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதை எப்படி ஜென்ரேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபைலை கிளிக் பண்ணி ஃபேப்ரிகேஷன் அவுட்புட்டில் கெர்பர் ஃபைல்ஸ் லேயர்ஸில் என்னென்னலாம் ஆனில் வைக்கணுன்றது பார்த்துக்கணும். ஸோ காப்பர் லேயரில் டாப் அண்ட் பாட்டம், சில்க் ஸ்க்ரீன், சால்டர் மாஸ்க், பேஸ்ட் இதெல்லாம் ஆனில் வச்சுக்கோங்க. மெக்கானிக்கல் லேயர்ஸில் ரவுட் டூல் பார்த்து ஆனில் வச்சுக்கணும். அண்ட் தென் ட்ரில் டிராயிங், ட்ரில் கைடு. ஸோ இது மட்டும் போதும். அப்ளை கொடுங்க. ஸோ இப்போது ஜென்ரேட் ஆயிடுச்சு. இந்த கேம்டாஸ்டிக் டாக்குமெண்ட்ஸில் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ இது வந்து கெர்பர் பாட்டம் லேயர், இது கெர்பர் பாட்டம் ஓவர்லே, இது கெர்பர் பாட்டம் பேஸ்ட், இது கெர்பர் பாட்டம் சால்டர். ஸோ இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். இது டாப் லேயர், இது டாப் ஓவர்லே, டாப் சால்டர், டாப் பேஸ்ட். ஸோ இது எப்படி ஃபைல்ஸில் பார்க்கணுன்னா ப்ராஜெக்டை ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்ப்ளோர். ஸோ இதில் ப்ராஜெக்ட் அவுட்புட்ஸ்ன்னு இருக்கா, இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஃபைல்ஸுமே இதில் இருக்கும்.